ராம ரவிக்குமார் பூர்ணச்சந்திரன் இறப்பிற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு நயினா நாகேந்திரனோட ஸ்டேட்மெண்ட்டு நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். விசிக தலைவர் திருமாவளவனின் கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் இது மீது தொடர்கிறது. இப்படி பார்க்குறீங்க ராம ரவிக்குமார்? மனசாட்சிக்கு விரோதமாக என்னுடைய சகோதரர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசக்கூடியதும் அண்ணன் திருமாவளவனுடைய கருத்தும் என்னுடைய எதிர்ப்பை, கண்டனத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். நான் நேற்று அது இறந்த சகோதரர் பூர்ணச்சந்திரனுடைய சவுண்ட் ரொம்ப வாய்ப்பு இதாகுது. பூர்ணச்சந்திரனுடைய இறுதி நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு கலந்துட்டு வந்தேன். இவங்க சொல்லக்கூடிய இந்த வாதம் என்பது ரொம்ப வாய்ப்பு கிடைக்காது. ரவிக்குமார் பேசுங்க, கேக்குது, நீங்க பேசுங்க. அண்ணன் திருமாவளவன் அவர் கருத்தும் திரு ரஜினிகாந்த் அவருடைய கருத்தும் தேர்தல் அரசியலை மையப்படுத்தியதாக இருக்கிறது. இந்த வழக்கு தொடுத்தது ராமரவிக்குமார், ஏழுமலைதான் என் ஊர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த நாட்டுடைய குடிமகன் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடுக்கலாம். திருப்பரங்குன்ற முருகன் வந்து லோக்கல் ஆதார் கார்டு வாங்கிட்டு அவர் திருப்பரங்குன்றதுக்காக மட்டும் கிடையாது. அந்த ஊர் மக்கள்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த முருக பக்தரும் அவனுக்கு தான் போராடலாம். 100ஆண்டு கால பிரச்சனை இவர் சொல்றார். அந்த இடத்துல இவங்க போய் வழக்கு போட்டார். ஆமா, நீதிமன்றத்துடைய உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி வழக்கு போட்டார். நீதியரசர் குறிப்பிட்டது தர்காவுடைய இடத்திலிருந்து அவர் சொல்லக்கூடியது 15 மீட்டர் தாண்டி விளக்கேற்றலாம் அப்படின்னு தான் குறிப்பிருக்கு. நான் விளக்கேற்றலாம் இந்த நீதிமன்ற உத்தரவை சொல்லி சொல்ல உள்ளது. கோயில் நிர்வாகம் எனக்கு பதில் அனுப்புனது. அதற்கிட்டு நாங்க வழக்கமா ஏற்றலாம் விட்டுருவோம். ஒரே மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தோட போய் கட்டையை கட்டி கட்டுறாங்க. நீங்க இந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது, இங்கெல்லாம் ஏற்றணும் சொன்னா கோயில் நிர்வாகம் ஏன் அதை கூட போய் கட்டை எடுத்து மறைக்கிறீங்க? இவ்வளவு நாள் அந்த நடைமுறை இல்ல ராமரவிக்குமார், புதுசா ஒரு நடைமுறையை உருவாக்குறீங்க. இந்த முயற்சி அந்த பின்னணியில தான் இவ்வளவு சிக்கல்கள் உருவாகுதுன்றாங்க. நடைமுறை கோர்ட் உத்தரவு இருக்கு. அதை செய்ய தவறியது அவருடைய துறை கோயில் நிர்வாகம். 15 மீட்டர் தாண்டி உத்தரவு இருக்கு. இத்தனை ஓட்டம் செய்ய தவறியது கோயில் நிர்வாகம். அந்த உத்தரவை சொல்ற அது மட்டுமல்ல, நான் நீங்க விசாரணை 1ஆம் தேதி பல தரப்பாருடைய வாதவாதங்கள் பிரதிவாதங்கள் கேட்டுட்டு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. 2ஆம் தேதி காலையில நான் நீதிமன்ற உத்தரவு நகர கோயில் அலுவலகத்தில் கொடுக்கிறேன். நினைவுத்தல் கருதும் கொடுக்கிறேன். 3ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு அந்த தீபத்துக்கு ஏற்றவனுக்கு தேவையான நெய்யி, துணி, கற்பனைகள் நான் கொண்டு போய் கொடுத்து 2 மணிக்குள்ள கொடுக்கிறேன், 1 மணிக்குள்ள கொடுக்கிறேன். அவங்க 2 மணி வரைக்கும் எந்த ஏற்பாடு செய்யாதனால நான் வந்து நீதிமன்ற அவகாசத்துக்கு போறேன். நீதியரசருடைய உத்தரவு விசாரணை நடக்குது. ரவிக்குமார், இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை முன்னோச்சி தான் அவர் உயிரை மாய்த்து இருக்கிறாரா அப்படின்றத கேள்வி, சந்தேகம் எழுப்புகிறார்கள். உங்க சந்தேகம் இழக்கணும், உங்க சந்தேகம் இழக்கும். நிச்சயமாக அவர் வந்து அவருடைய பேசி அந்த குரல் பதிவு என்பது இருக்கு. அவரு மனம் உழைந்து அவர் வந்து திமுக குடும்பத்தை சார்ந்தவன் ஆகிறாரு. புரியுதுங்களா? அவர் வந்து இவர் சொல்ல எந்த இயக்கத்தை சார்ந்தவரும் கிடையாது. அந்த சகோதரர் இறப்புக்கு போயிட்டா அவருக்கு அவர் குடும்பமே சோதனை தெரியும் இருக்கு. அவர் தன் உயிரை மாற்றிக் கொள்கிறார். அவருக்கு அந்த முருகன் பெருமாள் மீது அந்த பக்தி இருக்கு. நான் பொதுவாக இந்த தற்கொலை மரணங்களை ஆதரிப்போம் தெரியாது, தயவு குறித்து புரிந்து கொள்வீர்கள். இந்த நீதிமன்றத்தில் சட்டத்தின்படியான போராட்டத்தை வெல்ல வேண்டும் சமூகத்தில் அவர் இருக்கணும் தான் நடக்கக்கூடியவர். தன் உயிரை மாற்றிக் கொள்ளக்கூடிய இந்த தன்மையை எப்பொழுதுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இது போன்ற அர்த்தம் செய்யும் கூடாதுங்கிற விஷயத்தை நாங்கள் நேற்று பாடுபடுத்தி வேண்டி இருக்கிறேன். ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா, பெரும்பான்மை மக்கள் தன்னுடைய மத உணர்வுகளை, மத உரிமைகளை, கடமைகளை இந்த அரசாங்கம் செய்யாம இந்து சமய அறநிலையம் சொல்லி பெயர் வச்சுக்கிட்டு இந்த முஸ்லிம்களுக்கு இந்துக்களுக்கு விரோதமாக இந்த அரசு செயல்படுகிற குற்றச்சாட்டு கொண்டிருக்கிறார். இவங்க சொல்றாங்க இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லவே இல்லை.
இஸ்லாமியர்களை தடுக்கல, எந்த இஸ்லாமியர்களை எதிர்க்கல. அடுத்த நாள் பாருங்க, சூத்திரப்பட்டால் சகோதரன் சொல்லுகிற யாரு முஸ்லீம் சொன்னாங்களா? இதே காலத்தில் அதே நீதியரசு சொல்கிறார், கமிஷனர் போலீஸ் பதிலை இவரை அழைச்சிட்டு போக சொல்றார். அவர் இல்லையே, பக்கத்துக்கு பக்கத்தில் 100 மீட்டர் இருந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப ரவிக்குமார், அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்ற விஷயம் இருக்கு இல்லையா? அரசு இவ்வாறான நிகழ்வுகள் நடந்து வரக்கூடாது என்பதற்காக தான் கூடுதல் கவனம் செலுத்தினாங்க. அதனாலதான் இந்த அளவிற்கு நிற்கிறது அப்படின்ற வாதம் நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த பேசிக்கிட்டு நேரம் வரைக்கும் நீதியரசருடைய உத்தரவானது நடைமுறை இருக்கு. அதுக்கு யாரு இடைக்காலத்தாரையோ மேல்முறையீடு போய் ஆகல. நான் நேற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் நேற்று பேசி அவருக்கு மனதிற்கு வந்திருக்க இந்த இறப்பு சம்பவத்திற்கு காரணமாக அவர்களுடைய வேலையை சரிவர செய்யல, கடமையை சரிவர செய்ய அந்த குடும்பத்தாருக்கு இந்த இறந்து வர பொருள் சென்ற குடும்பத்தாருக்கு 20,50,000 ரூபாய் கொடுக்கணுங்கிற கோரிக்கையில அவருக்கு டிஜிபி 2009 அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சட்டத்தின்படி கேட்கிறேன். அண்ணன் வந்து ரஜினிகாந்த் வக்கீல் அவருக்கு தெரியும். நான் அவருக்கு இந்த காப்பி அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ என்னுடைய கேள்வி, அவங்க எத்தனையோ அரசியல் பதிப்பு இருக்கு சார், எத்தனையோ அரசியல் பதிப்பு இருக்கு. ஆனா முஸ்லீம்களை வந்து நீங்க மாட்டீங்க. அவங்க சொல்லுங்க, இஸ்லாமா என்ன சொல்லுதுன்னா அவரோட நாட்டு சொல்லுது, அவரோட நாட்டு நல்லது லட்சுமிக்கு அறியுதுன்னு சொல்லுது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அந்த தங்களை உறுத்துக்கு 4 முஸ்லீம்களை அனுமதிச்சிருக்காங்க. எதனால இந்துக்களை அனுமதிக்கல, முஸ்லீம்களை அனுமதிக்கல. இன்னைக்கு மேல உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, நீதியரசருடைய உத்தரவை இந்த ஆட்சியர், ஆணையர், காவல்துறை துணை ஆணையர் மதிக்கல. இப்ப என்ன சொல்றாங்க, சந்தன உறுப்பு முஸ்லீம்களுடைய சந்தன கூடு திருமணம் நடத்தினா அதுக்கு பேச்சுவார்த்தை அனுமதிஞ்சாங்க. ஆர்டிஓ பேச்சுவார்த்தையின்படி நடைபெறும் சொல்லி பீஸ் மீட்டிங் வந்து செயல்முறைப்படுத்தணும் போகக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த நீதித்துறை, இந்த காவல்துறை நீதியரசுடைய உத்தரவை நான் கேட்கிறேன். 10 பேர் போகணும்னு கேட்டோம், 5 பேர் கேட்டோம், 3 பேர் கேட்டோம், 1 பேர் போட்டுனால 7 நாள் கொடுங்கன்னு கேட்டோம். அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு எந்த அனுமதிக்கிறீங்க? சிறுபான்மைகளை கலப்பாக செய்யணுங்கிற அவங்களுடைய ஓட்டினாத அரசியலுக்காக பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை எங்களுக்கு வந்து நீங்க உணர்வை மறுக்கிறீங்க. ஒரு சம்பவம் நீதிமன்றத்துக்கு போறீங்க, நீதிமன்றத்தோட உத்தரவு, தமிழக அரசாங்கோட நடவடிக்கை, அதன் மீது விமர்சன கருத்து முன்வைக்கிறீங்க, புரிந்து கொள்ளப்படுகிறது. மீண்டும் தமிழக திமுக அரசு இந்து விரோத மனப்பான்மையுடன் இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இறுதி தீர்ப்பு வரவில்லை. இப்படியான கருத்தாக்கம் இருக்கு இல்லையா? இது அங்க இருக்கக்கூடிய சோ கால்டு தொண்டர்கள் அல்லது கடவுளை விரும்பக்கூடியவர்கள் வந்து ஒரு விதமான ஒரு டிஸ்டர்ப் உண்டாக்கும் இல்லையா? ஏன் அந்த வேலையை நீங்க பண்றீங்கன்றாங்க. நான் கேட்கிறேன், நீங்க உங்களுடைய கடமையை இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீங்க கோவில்களை ஓட கிடையாது. கோவில்கள் அறம் செய்ய பார்க்கக்கூடிய ஆளாதீங்க. ஒவ்வொரு கோவிலுக்கு உரிமையாக யார், அந்த கோவில் இருக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வத்துக்கு வரம் சொல்ல பார்க்கக்கூடிய ஆளா நீங்க. நீங்க தேர்ந்த ஓரத்திற்காக எப்படி நடந்துக்கலாம்? ஒரு நீதிமன்றம் கொடுத்திருக்கு, கோவிலுடைய உரிமையை நிறைவேற்றணும் சொல்லி நாங்க கேட்கிறோமா? நீங்க வந்து தீரை ஏற்க மாட்டேன். அப்புறம் திராவிட சோறு என்னென்ன கடவுடுறீங்க? நீங்க என்னென்ன கடவுடுறீங்க? இது தவறு. நீதிமன்றத்துல இந்த அறநிலையத்துறை வழக்குக்கு வந்து ஆதித்த வசூலிகளுக்கு கொடுக்கக்கூடிய சீர்க்கு யாருடையது? பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்க படம். கோவிலுடைய உரிமைக்கு போராட வேண்டிய நீங்க கோவிலுக்கு எதிராக சரி தவறு என்பதெல்லாம் நம்ம கடந்து ஒரு உயிரை ஒருவர் மாய்த்து கொண்டுள்ளார். அதுதான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ராம ரவிக்குமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நாட்டில் நீங்கள் உழைந்தா அரசு உத்தரவுப்படி கலெக்டர் செஞ்சிருந்தா மக்களுடைய மன கொதிக்கு இருந்திருக்குங்க. நீங்க